வணக்கம். இன்னைக்கு தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 மார்ச் 2026. இதுதான் என்னையோட கேள்விகள். சரிங்களா? ஒவ்வொரு கேள்வியாக என்னென்னு பார்ப்போம். முதல் கேள்வி, பூக்கடைக்கு டேஷ் எதற்கு? இது எல்லாமே பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை தான். பூக்கடைக்கு விளம்பரம் எதுக்கு? பூக்கடைக்கு விளம்பரம் எதுக்கு அப்படின்னா, பூவோட ஸ்மெல்லை வச்சு வாங்கலாம். ஸோ பூக்கடைக்கு விளம்பரம் எதற்கு? சரிங்களா? இப்போ ஒன்று மேலேருந்து கீழே பார்ப்போம். வீங்க முதல் எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. உண்மையே உன் டேஷ் என்ற நாடகத்தை திரைப்படமாகவும் இயக்கினார். ஸோ உண்மையே உன் விலை என்ன? உண்மையோட விலை என்ன? நல்லா மீனிங்கோட தான் டைட்டில் வச்சுருக்காரு. 1976 முத்துராமன் அவர்கள் நடித்த படம். உண்மையே உன் விலை என்ன? சரிங்களா? இப்போ 6 இடம் வளம் ஏங்க முதல் எழுத்தா வந்துருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த குறுநில மன்னன். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எல்லாமே அடுத்தவங்களை காட்டி கொடுக்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் எட்டப்பன். சரிங்களா? இப்போ 2 மேலேருந்து கீழே பாருங்க. பஞ்சுக்கு இப்பு. பிரச்சாரம் பண்ணுறத இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்னா பரப்புரை. சரிங்களா? இப்போ இந்த 8 2வது இடத்த ட்ரெயின் ஹிண்ட் கிடச்சிருக்கு. 8 என்னன்னு பார்க்கலாமா? இடமந்தோலம். எதையும் டேஷாக அறிந்து கொள்வது ஆபத்து, முழுமையாக அறிந்து கொள்வதே சிறப்பு. எதையும் பாதி கேட்டுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கரெக்டாக சொல்லணும்னா, எதையும் அழகுறையாக கேட்டுட்டு பேசக்கூடாது. அழகுறையாக பாதியை கேட்டுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 9 மேலேருந்து கீழே பாருங்க. கூலா ஆச்சு. சமையல்காரர் ஆங்கிலத்தில். சமையல் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவோம்னா ஆங்கிலத்தில் குக். குக் வித்து கோமாளிலாம் பார்த்திக்கிங்களா, அந்த குக். சரிங்களா? 8 மேலேருந்து கீழே. சகலமும். சகலமும்னா அனைத்தும் சொல்லலாம். அனைத்தையும் இல்லை, சொல்ல முடியாது. அனைத்தையும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அனைத்தையும். சரிங்களா? அப்போ அனைத்தையும் எழுதலாம். அனைத்தையும். சகலமும் வச்சு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அனைத்தையும் வச்சு வாழ்க. 13 இடமிருந்து வாழலாம். 3வது எழுத்து இத்து. நூலகங்களில். இந்த கேள்வி, நூலகங்களில் நாம் காணக்கூடிய ஒரு அறிவிப்பு. டேஷ் போடாதீர்கள், மௌனமாக இருங்கள். மௌனமாக இருங்கள்னா எது போடாதீர்கள்னு சொல்கிறாங்க? சத்தம் போடாதீர்கள். லைப்ரரியிலலாம் சைலண்ட் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. சத்தம் போடாதீர்கள். இப்போ 13 மேலேருந்து கீழே பாருங்க. சேல ஆன்சுக்கு. ஒத்துக்கொள். ஒத்துக்கொள்னா சரின்னு சொல்லலாம். இதில் என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். 14 இடமிருந்து வளம். 3வது எழுத்து யூவில் வந்துருக்கு. 16 இந்த தமிழ் இலக்கியங்களில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. டேஷ் இங்கே தமிழ் இலக்கியங்களில் டேஷ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு சொல்லலாம். பதில் என்ன? மலையும். சரிங்களா? 13 இப்போ பார்க்கலாம். ஒத்துக்கொள். ச வந்திருக்கு, 3வது எழுத்து மா வந்திருக்கு. ஒத்துக்கொள்னா சம்மதிச்சுக்கோ.
சம்மதி. ஒத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, சம்மதின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஹிண்ட்டை வச்சு ஒன் சைடு சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம அடுத்த ஹிண்ட்டை மேக் பண்ணி அதில் இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். 3 மேலேருந்து கீழே பார்ப்போம். 3 சிவிகை. சிவிகைன்னா அடிக்கடி தினமலையில் இந்த கேள்வியை பார்க்கலாம். பல்லக்கு தூக்கிட்டு போவாங்கள்ல, அதை தான் சிவிகைன்னு சொல்லுவாங்க. பதில் என்ன, பல்லக்கு. பல்லக்குன்னா என்னது, சிவிகை. சரிங்களா? இப்போ 5 2வது இடத்து இல்லைல 5. இயற்கையான நீர்ப்போக்கு 6. செயற்கையாக வெட்டப்படும், இயற்கையாக போகக்கூடியதை வந்து 6ன்னு சொல்கிறோம். செயற்கையாக நம்ம வெட்டக்கூடிய நீர்ப்போக்கு என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்காங்க. செயற்கையாக வெட்டக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணுவீங்க, கால்வாய் வெட்டுவோம். இல்லு வந்ததுனால கால்வாய். சரிங்களா? இப்போ 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். வழக்கை வேறு தேதிக்கு ஒத்தி போடுவதை இப்படி கூறுவர். இன்னைக்கு இந்த வழக்கை ராஜாவாம தள்ளி கொண்டு போவத வாய்தா. வந்தாச்சு. பதில் என்ன, வாய்தா. சரிங்களா? இப்போ 7 இடமிருந்து வளர்த்தப்பாங்க, இக்கில் முடிஞ்சிருக்கு. பாகிஸ்தானின் சுருக்கம். பாகிஸ்தானோட சுருக்கத்தை பாக் அப்படின்னு சொல்லலாம். 10 இடமிருந்து வளம் டேஷ். வீட்டிற்கு புதிதாக வந்த மருமகளை பூஜை அறையில் இருந்த டேஷ் விளக்கை ஏற்ற சொன்ன மாமியார். கல்யாணம் ஆனோன்னா பொண்ணுலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்கன்னா குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அதை தான் சொல்கிறேன். ஸோ குத்து விளக்கு, வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்க. குத்து விளக்கை கையில் கொண்டாந்து வந்து ஏற்றுறது மேக்ஸிமம். ஆமாம். இப்போ 11 மேலேருந்து கீழே பாருங்க, தூள் 5. அழுக்கு துணியை டேஷ் காயப்படுவார். அழுக்கு துணியை என்ன பண்ணாங்கன்னா தூள் 5க்கு துவைத்து காயப்படுவார். பழைய 2வது இடத்து இத்தில் முடிஞ்சிருக்கு. 14 இடமிருந்து வளம் என்ன இருக்கும். டேஷ் திறக்காரனுக்கு புத்தி மட்டு. யாருக்கு புத்தி மட்டுன்னா ரொம்ப கோவப்படுறவனுக்கு. ஆத்தியக்காரனுக்கு புத்தி மட்டு. சரிங்களா? இப்போ ஹிண்ட் கிடச்சி மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். 14 தெலுங்கை முதன் மொழியாக கொண்டவர்கள் டேஷ் பிரதேசத்தில் அதிகம். தெலுங்கை லாங்குவேஜாக கொண்டவங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் இருக்காங்க. ஆந்திர பிரதேசம். ஏன்னா பிரதேசம் இப்போ போட்டு பிரதேசம் கொடுத்துட்டாங்க. ஆந்திர அப்படிங்கிறத நிப்பாட்டினாங்க. 18 இடமிருந்து வளம் என்ன. தந்தியம் இறுதியில் மது வகை. ட்ராக் இன்ட்டு வந்தாச்சு. ட்ரம். சரிங்களா? இப்போ 15 இடமிருந்து வளம் என்ன. தன்னை நோக்கி டேஷ் வந்த குழந்தையை தாய் அள்ளி அணைத்து கொண்டாள். இங்க இந்துன்னு வந்தாச்சு. தன்னை நோக்கி ஓடி வந்துன்னுலாம் சொல்ல முடியாது. 5 எழுத்து. தன்னை நோக்கி தவிழ்ந்து வந்த குழந்தைனாலே தவிழ்ந்து தான் வரும். ஸோ பதில் வந்து தவிழ்ந்து வந்த குழந்தை. தவழ்ந்து வந்த இது வாங்க. சரிங்களா? நான் இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். ஆன்சர் ஆல்ரெடி ரைட் பண்ணி வைக்க முடியலை, எதையும் பார்த்து எழுத முடியலை. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். 12 மேலேருந்து கீழே மலை. இதுக்கு வேறு எதுவும் வேர்டு இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 17 இடமிருந்து வளம் என்ன.
உயரமான கட்டடங்கள் கட்டுமான பணி மேற்கொள்ளப்படும் போது இது தேவைப்படும். உயரமான கட்டடங்கள் கட்டும்போது மேலே போக என்ன பண்ணுவாங்கன்னா சாதம் போடுவாங்க. சாதம்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கம்பு சவுக்கு கம்பெல்லாம் வச்சுட்டு சைடில் போட்டு பிடிச்சி வச்சு மேலே ஏறி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. நம்ம கோயில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மேலே போகிறதுக்கு மேலேயும் சாதம் யூஸ் பண்ணாங்க. சுற்றி கம்பாக வச்சு அடிக்கடி மேலே ஈஸியாக ஏற கொண்டு போவாங்க. ஸோ வந்துக்கு இம்மு வந்துருக்கு மலை வந்து சான்ஸ்கிரிட்டில் பர்வதம்னு சொல்லலாம், ஹிந்தியில் பர்வட்னு சொல்லுவோம், இங்கே பர்வதம்னு சொல்லலாம். பர்வதம்னா மலை. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே வேங்க மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா ஆன்சர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு தப்பாக மிஸ்டேக் கொடுத்துருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்க. தேங்க்யூ.